சின்ன வயசுலலாம் எங்க அப்பா பலாப்பழம் வாங்கிட்டு வந்தா, எங்க பாட்டி அந்த கொட்டைய எடுத்துட்டு போய் அடுப்புல போட்டு விட்டுடுவாங்க. அணிஞ்சிருக்கிற அடுப்புல. அந்த தீயிலே வந்துட்டு அத சுட்டு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் எப்பலாம் பலாப்பழம் வாங்கிட்டு வரனோ, அப்பலாம் அந்த கொட்டைய வேஸ்ட் பண்ணாம குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருவேன். நல்லா சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல சிக்கன் தான். கடந்த ஒரு 3 வாரமா நாங்க சிக்கனே எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹரிபரியா செய்ற மாரி தான் இருந்துச்சு. இதில சின்ன வெங்காயம் உரிச்சு குடுத்தது என் ஹஸ்பண்ட். என்னாலயே நம்ப முடியல. சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஒண்ணு லைட் எரிஞ்சுச்சு. நம்மகிட்ட ஏதோ இல்ல, நம்மகிட்ட ஏதோ இல்லன்னு சொல்லிட்டு. பார்த்தா என்கிட்ட முக்கியமான 3 பொருளே இல்ல. சிக்கன் மசாலா இல்ல, தனியா தூள் இல்ல, அப்புறம் பார்த்தா கொத்தமல்லி இல்ல. அப்புறம் எல்லாமே ஒரு வழியா வாங்கிட்டு வந்து சிக்கன் எல்லாம் கழுவி வச்சிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டு சாம்பார் வச்சுட்டேன். எப்பயும் போல தான் வச்சேன். ஸோ டேஸ்ட்டும் எப்பயும் போல தான் வந்துருந்துச்சு. சாட்டர்டே வந்து நானா லீவ் எடுத்துக்கிட்டேன். சண்டே ஆஸ் யூசுவல் லீவ் தான். ஆனா இந்த 2 நாளுமே நான் ஆஃபீஸ்ல விட வீட்ல தான் நெறைய வேலை செஞ்சேன். இன்னைக்கு போய் தான் நான் ரெஸ்ட்டே எடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வேலையும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போலாம் வந்துட்டு போக்கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்ல. போணும், போணும். வீட்லேருந்து என்ன பண்றது? அப்படின்ற ஒரு எண்ணமே வந்த அளவுக்கு நான் பழகிக்கிட்டேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.